எடுத்துக்கொள்வோமாக. ஆதியாகமம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம்தான். நம் வேதத்தை திறந்தவுடனே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த வார்த்தை 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நாம் ஒரு வினாடி கண்களை மூடுவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த வேளையிலே நம்மோடு அவர் பேச இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த ஒன்று. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், நாம் வேதத்தை நாம் திறக்கும் போதே நம்முடைய கண்களிலே படக்கூடிய நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் 2ஆவதாக வரக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. சிருஷ்டித்த தேவன் பூமியை பார்க்கும்போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டித்தார், ஆனால் பூமியை பார்க்கும்போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தாராம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பற்றி இந்த முதல் அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் கீழே வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருந்த இடத்திலே தேவ ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருந்தது நிமித்தம் பின் நடந்த அவருடைய சிருஷ்டிப்பிலே காணப்பட்டவைகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது வார்த்தை உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் 4ஆம் வசனத்தில் இருந்தே, மன்னித்துக் கொள்ளுங்கள், 3ஆம் வசனத்தில் இருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்களானால் வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. 2ஆம் வசனத்தினுடைய தொடக்கம் பார்க்கிறோம், அது வெறுமை ஒழுங்கின்மை என்று. 3ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் வார்த்தை உண்டானது என்று. அப்ப 2ஆம் வசனத்தினுடைய தொடக்கத்திற்கும் 3ஆம் வசனத்திற்கும் இடையே ஒரு காரியம் நடந்தது. அது என்னன்னா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடத்திலே அது வெறுமையாயிருந்தாலும் அது ஒழுங்கின்மையாயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் போது அந்த இடம் வார்த்தையினால் அந்த இடம் நிரப்பப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காலவெளியிலே தொடக்கமாக கர்த்தருடைய சபையை பார்த்து, விசுவாச மக்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சோஷியல் மீடியா மூலமாக இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற இடத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடுவாரானால் அந்த இடத்திலே வார்த்தை உண்டாகுகிறது என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய நிலையை அறிந்தவர். அவர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம்,
மிகுந்த பாரத்தோடு கூட வந்திருக்கலாம், சஞ்சலத்தோடு கூட வந்திருக்கலாம். ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறது போல ஒரு வெறுமையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் ஒரு ஒழுங்கின்மையான ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்று சொல்லி வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் அசைவாடும் போது என்ன நடக்குது? வார்த்தை உண்டாகிறது. இங்கே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த நிமித்தம் வார்த்தை உண்டானது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் உண்டாக்குகிறார். தன்னுடைய மனதிலே, தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய திட்டத்திலே, தன்னுடைய விருப்பத்திலே அவர் என்னென்ன காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ, உண்டாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ, அவை எல்லாம் வார்த்தை கொண்டு அதை அவர் செய்தார். இன்றைக்கு இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கையிலும் கூட வார்த்தையை கொண்டு அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய விருப்பத்தை இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் உங்களுக்குள்ளாக ஒரு விருப்பம் இருக்கலாம், உங்களுக்குள்ளாக ஒரு திட்டங்கள் நீங்கள் வைத்திருக்கலாம், உங்களுக்குள்ளாக ஒரு ஏக்கங்கள் இருக்கலாம், உங்களுக்குள்ளாக பலவிதமான யோசனைகளை நீங்கள் யோசித்து வைத்திருக்கலாம். ஆனால் அவைகளை காட்டிலும் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால் வார்த்தையை கொண்டு, வார்த்தையை அனுப்பி இந்த நாட்களில் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய எண்ணத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆசையாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு கிடைக்கிறத நம்ம விரும்பி எடுத்துக்கணும் சொல்லுவாங்கல்ல. பல நேரங்களில் அந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்கலனாலும், நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு கிடைக்கிறத விரும்பி எடுத்துக்கொள்ளணும். நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். ஒருவேளை உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய யோசனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதில் தோன்றுகிறவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அவைகளையும் பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்புகிறதை அவர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். அது எப்படி இருக்குமானால், அது நீங்கள் விரும்பினதை பார்க்கிலும் அது மிக நேர்த்தியாக, மிக அழகாக இருக்கும். காரணம் என்னன்னா, தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் வார்த்தை கொண்டு அதை அவர் உங்களுக்கு செய்கிறவராக அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பகல் வல்ல கர்த்தர் இப்பொழுதே அதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் மேல் அசைவாடுகிறவராக இருக்கிறார். இந்த அசைவாடுகிற இந்த ஆவியானவரை, இந்த மகிமையின் ஆவியானவரை தான் இந்த நாட்களில் சபை மறந்து போனது என்று கர்த்தர் பேசுகிறார். உங்கள் மேல் அசைவாடு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என் ஜனம் நினைக்காமல் போனது என்று இன்றைக்கு இந்த காலவெளியில், இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and me are living in this.
Days are the Holy Spirit. ஏன் சில ஆங்கில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்றால் தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. சோஷியல் மீடியா மூலமாக என்னுடைய நண்பர்கள் அநேகர் இந்த செய்திகளை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு சற்று ஆங்கில வார்த்தைகள் நான் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். We are living in the Holy Spirit. ஆவியானவருடைய காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானுடைய தன்மை என்ன? அவருடைய ஜனத்தின் மேல், அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறவரை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உணர்கிறீர்கள், நினைக்கிறீர்கள்? மறந்துட்டோம் அல்லவா? உங்கள் மேல் ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அவரை நாம் நினைக்காமல் போய்விட்டோம் அல்லவா? நான் சொல்வது உண்மை என்று நான் நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த கடினமான இந்த உலக சூழ்நிலையில, மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, உலகம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறதோ அப்படியாக நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களை வேகமாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேகம் அது ஓடுகிறது, அவ்வளவு வேகத்தில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் மறந்து போனவர்களாய், அவரை நினைக்காத ஒரு ஜனமாய் நாட்களில் நாம் இருக்கிறோம். அவர் யார்? நம்மேல், உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறவர். இவரை நீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைச்சு பாருங்களேன். என் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலை, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவில் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இன்று என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு, எண்ணம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்குமானால், அவருடைய வாழ்க்கையில வார்த்தை எப்பொழுதும் உண்டாக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எஸ். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஏன் இதை அதிகாரத்தோடு கூட நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் அசைவாடி கொண்டிருந்தது நிமித்தம் வார்த்தை உண்டானது. வார்த்தை உண்டானது நிமித்தம் நடந்தது என்னன்னா, நீங்க அந்த இடத்துல வேத பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்க, ஆங்காங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், நல்லது என்று கண்டார். சொல்லுங்க பார்க்கலாம், நல்லது என்று கண்டார். சத்தமாய் சொல்லாமே, நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை உண்டாகுமானால் அதற்கு பின் வருகிற ஒரு விஷயம் என்னன்னா, அது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை வரணும் அப்படின்னா, ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற அவரை பற்றி சிந்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய சிந்தையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே அவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக உண்டாக்கி கொண்டிருப்பார். அது உண்டாகும் போது நீங்கள் அன்று நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும், உங்களுடைய ஜீவித்திலும் அன்று இரவு நீங்கள் சொல்ல முடியும், நல்லது நல்லது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளை நாம் துவங்குகிறோம். கர்த்தர் ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் நல்லவர்கள் என்று எண்ணி கர்த்தர் ஒரு நாளை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரிந்த எத்தனையோ மக்கள், நீங்களும் அறிந்திருப்பீர்கள், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நீங்களும் அப்படிப்பட்டவர்களுடைய மரணத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்கள். நம்மோடு கூட இருந்த எத்தனையோ மக்கள் நாம் பேசியிருப்போம். இப்பதான் அவர் என்னோடு கூட பேசினார். அவர் நன்றாய் தானே இருந்தார், நல்லதானே இருந்தார், சாப்பிட்டார், உட்கார்ந்தார், மரித்து போனார். எத்தனை செய்தி நாம் அப்படி கேட்டு இருக்கிறோம். அவர் இப்பொழுதுதான் என்னை பார்த்து கொண்டு போனார், அதற்குள்ளாக இந்த செய்தி வருது, அவர் மரித்து விட்டார் என்று. அவர் இப்பொழுதுதான் இங்கே இருந்து அவர் நித்திரைக்குள்ளாக படுக்க போறேன்னு சொல்லி போனார். மரித்து விட்டாரே. மரணங்கள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று அறியாத ஒரு காலங்களில் மரணம் ஒரு மனிதனை வாரிக்கொண்டு போகும்போது, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈவாய் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது,
அந்த நாளை நாம் துவங்குகிறோம் அல்லவா? அந்த நாளை நீங்கள் தேவ ஆவியானவர் என் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளை நீங்கள் துவங்கி அதற்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த காரியங்களை நீங்கள் செய்து பாருங்க. படிக்கிற பிள்ளைகளா, நீங்கள் படிக்க ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நினைச்சு அவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு போய் பாருங்களேன். அன்றைக்கு உங்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வேலைக்கு போகிற கர்த்தருடைய மக்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், ஒரு வினாடி கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் நினைச்சு அவருடைய காலத்தில் வாழுகிற அவரை பற்றி ஒரு நிமிஷம் நீங்கள் அவரை நினைச்சு அவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க. அதற்கு பின் நீங்கள் செய்கிற வேலையும், நீங்கள் செய்கிற தொழிலையும், நீங்கள் செய்கிற வியாபாரங்களையும் நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா, வீட்டில் உள்ளவர்களா, வீட்டில் உள்ள கடமைகள், வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? அந்த வேலைகளை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு வினாடி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சிந்தித்து அவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து பாருங்களேன். அவையெல்லாம் நீங்கள் செய்து முடித்து இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்னதாக ஒரே ஒரு நிமிடம் இன்றைய நாள் எப்படி இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினால் இன்றைக்கு நான் செய்த காரியம், இன்றைக்கு என்னுடைய வியாபாரம், இன்றைக்கு என்னுடைய தொழில், இன்றைக்கு என்னுடைய படிப்பு, இன்றைக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியா இருந்தது என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் முடிவு என்ன தெரியும் உங்களுக்கு? நல்லது, நல்லது, நல்லதாய் இருந்தது, நல்லதாய் முடிந்தது, நன்றாய் முடிந்தது, நன்றாக இருந்தது என்று சொல்லி சமாதானத்தோடு நித்திரைக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாளை நாம் துவங்குகிறோம், அந்த நாளை நாம் எப்படி முடிக்கிறோம்? பாரத்தோடு துவங்குகிறோமா? ஏன் அந்த நாளை நாம் பாரத்தோடு துவங்குகிறோம்? முந்தின இரவு அவரை பற்றி நாம் நினைவு நமக்கு இல்லாமல் போனபடியினால் நாம் அந்த பாரத்தோடு கூட துவங்குகிறோம். அந்த முடிவு, அந்த நாளை நாம் எப்படி முடிக்கிறோம்? சஞ்சலத்தோடு கூட நாம் முடிக்கிறோம். காரணம் என்ன? அன்று காலை, அன்று நாளை பரிசுத்த ஆவியானவரை நாம் நினைக்காமல் போவதனால. உலகத்தில் இன்றைக்கு இந்த காலங்களில் அவரை தவிர நாம் நினைப்பதற்கு வேறு என்ன இருக்குங்க? பரிசுத்த ஆவியானோட காலத்தில் நாம் அவரை தவிர வேறு எதை நாம் நினைக்க இருக்கு? ஆவிக்குரியவர்கள் தான் நாம், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் தான், நன்றாய் பாடுகிறவர்கள் தான், நன்றாய் துதிக்கிறவர்கள் தான். ஆனால் அவரை நினையாமல் செய்கிற காரியங்கள் அது எப்படி ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை நாம் துவங்கி ஒரு நாளை நாம் முடிக்கிறோம் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தொடக்கம் இருக்கிறதோ அவர்களுடைய முடிவு அது எப்படியா இருக்கும்னா அது நல்லது, நன்றாய் இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு நிலையிலே அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறவராக இருக்கிறார். மிக அருமையான ஒரு பாடலை ஆராதனை வேளையிலே நாம் பாடினோம் அல்லவா? சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவர் ஆவியானவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர் ஆவியானவர், முடியாது என்கிறதை முடிய பண்ணுகிறவர் ஆவியானவர். அவர் அந்த நாள் முழுவதும் நம்மளோடு கூட இருப்பாரானால், அவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருப்பாரானால், உங்களுடைய வாழ்க்கையில் எதை உங்களுக்கு முடியவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களோ, எது சாத்தியம் இல்லை என்று அன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ, எது ஆகாது என்று நீங்கள் முடிவு எடுக்கிறீர்களோ, அதை என் தேவனாக கர்த்தர் முடிய பண்ணி சாத்தியமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாளை ஜெயமான ஒரு நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு சமாதானத்தின் நாளாக முடிய பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட சொல்லும்படியாக இந்த இடத்துல என்னை நிற்க செய்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை,
என்னை மறந்தார்கள், என்னை நினையாமல் போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நாம் மறப்போமானால், அவருடைய காலத்தில் வாழுகிற நாம் அவரை நாம் நினையாமல் போவோமானால், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் பார்ப்பதற்கு நமக்கு எல்லாம் இருக்கிறது போல இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வெறுமையே. ஏன்னா அவர் இல்லை என்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தா, தட் இஸ் ஜீரோ. அது வெறுமைதான். நண்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய ஜனமாக்கிய நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒன்று, மறக்காமல் சிந்தையில் வரக்கூடியது என்னன்னா, ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களோட வலது கரத்தை உங்களோட தலையின் மேலாக கொண்டு வருவீங்களா? எல்லாரும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நான் பண்ணுகிறது போல சொல்லுங்களேன். தேவ ஆவியானவர் அப்படியே உங்களோட தலையின் மேலே உங்களோட கையை அப்படியே கொஞ்சம் சுத்துங்க. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்கிறீங்கள, நீங்க சொன்னவங்க உங்களோட வாழ்க்கையில என்றைக்கு நீங்கள் அதை மறக்கக்கூடாது. உங்களோட வாயினாலே நீங்கள் அதை அறிக்கையிட்டிருக்கிறீங்க. வார்த்தையாக மாத்திரம் இருந்துடக்கூடாது, அது செயலிலும் இருக்க வேண்டும், அது கிரியையிலும் இருக்க வேண்டும். அது எப்படி ஆகும்? அது நீங்கள் அவரை நினைக்கிற நினைவிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்ப மகிமை யாருக்கு அது நடக்கும்னா, வல்லமை உடையவர் யார் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாரோ அவரை நினைக்கிற அவருடைய ஜனத்திற்கு மகிமையானவைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உடையவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உடையவர். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்கேயோ அங்கே, சொல்லுங்க பார்க்கலாம், எங்கேயோ அங்கே. அப்ப ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்றால், உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரானால் அங்கே அவர்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவர் வார்த்தையை அனுப்பி அது நல்லதென்று முடிய பண்ணுகிறவர் தேவ ஆவியானவர். அப்ப இந்த நாட்களில் நீங்கள் என்ன சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல வெறுமையா இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்களா? வெறுமையான உள்ளத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? வெறுமையான ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஒரு ஒழுங்கினமான ஒரு சூழ்நிலை, எப்படி செஞ்சாலும் அது ஒரு ஒழுங்கினமாக போகுது, அது எப்படி எடுத்தாலும் அது ஒழுங்கினமாக போகுது, அது ஒரு சரியாய் வரல, அது ஒரு சரியாய் முடியல, அது இந்த தொடக்கம் ஒரு சரியாய் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை வெறுமையான ஒரு வாழ்க்கையா இந்த இடத்துல இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், என்னோட வாழ்க்கை ஒழுங்கினமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனதில் எண்ணித்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இதோ உங்களுக்கு ஒரு வார்த்தை. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி வாரானால், அந்த வெறுமையான அந்த வாழ்க்கையை, அந்த ஒழுங்கின்மையான அந்த வாழ்க்கையை தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களோட வாழ்க்கையை மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லது, நன்றி என்று நீங்கள் சொல்லும்படியாக அதை கர்த்தர் மாற்றுவார். வெறுமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஒழுங்கின்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் விரும்புகிற காரியம்.
உங்களோட ஆத்மா எப்படி சுகமாய் வாழுகிறதோ அதுபோல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்க வேண்டும், அந்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறவரை உங்கள் சிந்தையிலே நீங்கள் சிந்திக்கும் போது நிச்சயம் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையிலே அந்த வெறுமை காண மாட்டீர்கள், அந்த ஒழுங்கின்மையை காண மாட்டீர்கள். உறுதியாய் சொல்லுகிறேன், ஆதியிலே என் தேவனாகிய கர்த்தர் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த அந்த இடத்தை தேவ ஆவியானவர் அசைவாடின நிமித்தம் அதை கர்த்தர் மாற்றக்கூடுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் இன்றும் அவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மாறாதவர், உங்களோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லது என்று அதை கர்த்தர் மாற்றுகிறாராம். இன்றைக்கு இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லது என்று நீங்கள் காணும்படி கர்த்தர் எல்லா காரியங்களும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாம் நல்லது. Everything is good. எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. இந்த நாட்களில் நாம் எல்லோரும் எல்லாமே நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். இது தீமையா முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது நினைக்கிறவங்க இங்க இருக்கீங்களா? இது கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்க இருக்கிறீங்களா? இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கிறீங்களா? இல்லை, ஒருவரும் அப்படி இங்கே இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம் என்ன? நல்லதாய் இருக்கணும், நல்லதாய் முடியணும், நல்லதாய் இருக்கணும், நல்லதாய் தோன்றணும், நல்லது. அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அந்த காரியங்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நல்லதாக மாற்ற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல்வெளியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். முதல் ஒரு காரியம், தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் பொழுது வெறுமையாயிருக்கிற காரியங்களை அவர் மாற்றி அமைக்கிறார், நல்லதாய் அதை அவர் மாற்றுகிறார். இன்னொரு வார்த்தை நாம் வாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு. 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவை எல்லாவற்றையும் நமக்கு வாசிக்க நமக்கு நேரமில்லை. ஆனால் நமக்கு தேவையான ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல், ஒரு தேவ மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஒரு தேவ மனுஷனோடு ஒரு தேவ மனுஷியோடு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பாரானால் அங்கே அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற இரண்டாவது ஒரு காரியம் இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். எலியாவை குறித்தும் சாரிபாத் அந்த ஊரில் இருந்துதான் ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு விதவை என்று. ஆனால் அந்த வார்த்தை இந்த இடத்துல நான் சொல்ல நான் விரும்பவில்லை, மாறாக ஸ்திரீ என்று நான் சொல்லுகிறேன். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்திலே, வார்த்தை எலியாவுக்கு உண்டாக்கி ஒரு தேவ மனுஷனோடு கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பாரானால், ஓ நான் சொல்லுவேன் வார்த்தை உண்டாகும். இங்கே அதுதான் இங்கே நமக்கு நடக்கிறது பார்க்கிறோம். இங்கே எலியாவுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை அதை தான் நம்ம பார்க்கிறோம். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஏன் அந்த வார்த்தை? கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடினால் இப்பொழுது இந்த சூழ்நிலை ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதற்காக அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அங்கே எலியாவுக்கு உண்டு பண்ணுகிறார். 8ஆம் வசனத்தில் அதை நாம் கவனிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று.
The word is coming. வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை வந்துட்டாலே அடுத்தது என்ன நடக்கும்னா நல்லதுதான் நடக்கும். எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில அதை எப்பொழுது நினைவு கூறுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் போகிற ஒரு நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அடுத்தது நீங்க தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும் என்று. ஹல்லேலூயா. ஆமா, சோர்வான நேரங்களிலே உங்களுக்கு வார்த்தை வருகிறதா, அந்த நேரத்தில் தைரியமாகுங்க, நல்லது நடக்க போகிறது என்று. பிரச்சனையில போய்கொண்டிருக்கும் பொழுது வார்த்தை வருகிறதா, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நல்லது நடக்க போகிறது. நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்களா, அந்த நேரத்தில் வார்த்தை வருகிறதா, ஒன்று நினைங்கள், நல்லது வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருதுனா பின்னால் ஒரு நல்ல ஒரு விஷயமும் நடந்து கொண்டே இருக்கிறது, அது வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆனால் அந்த வார்த்தை வருவதற்கு நீங்கள் எப்பொழுதும் 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 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தை வராத பட்சத்தில் துக்கம் மாறாது, சஞ்சலங்கள் மாறாது, வருத்தங்கள் நீங்காது, போராட்டங்கள் மாறாது, இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ ஒரு வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராய் வருதோ அப்பொழுது ஒரு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லதே நடக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை நடக்குது. என்னன்னா, நீங்க வேதத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஒருவர் வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இங்கே இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை என்ன? இந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, நானும் என் மகனும் செத்து போக. அப்ப என்ன ஒரு சூழ்நிலை இங்கே? ஒரு கடினமான ஒரு நிலை. அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு வாழ முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த பக்கம் திரும்பினாலும் வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு கூறு. ஆகவே ஒரு தீர்மானம், இருக்கிற அந்த ஒரு பிடி மாவை வைத்து, கலையத்திலே இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக வேண்டும் என்று. நினைச்சு பாருங்க, இருக்கிறது அவ்வளவுதான். அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப அவசியம் தானே. சாப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் எத்தனை நாட்கள் வாழ முடியும்? யோசித்து பாருங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த குடும்பத்திற்கு ஏற்படுகிறது. இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, நானும் என் மகனும். அப்படி என்றால் 2 பேர் தான். தலைவனை பற்றி சொல்லப்படல. அப்படியானால் என்ன? அவர் இல்லை, அவர் மரித்து போயிருக்கிறார். வேறு பிள்ளைகள் இல்லை, இவர்கள் 2 பேர். இந்த தாய்க்கு ஒரே மகன். ஆனால் இந்த ஒரு மகனையும் கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வருகிறது. தீர்மானிக்கிறார்கள், நானும் என் மகனும் செத்து போக. ஒரு குறைவு காணப்படுகிற இடத்துல, ஒரு குறை உண்டாகி இருக்கிற ஒரு இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற காரியம் அதுதான்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு குறைவு உண்டாகுமானால், குறைவு ஏற்படுமானால், அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? குறைவை பார்க்கிறவர் அவர் அல்ல. குறைவு உண்டாகுகிறதை பார்த்து கொண்டிருக்கிற சும்மா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இவர்கள் தங்கள் மனதில் நினைத்த ஒரு காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்தார், பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவர். எலியாவை கொண்டு அந்த காரியங்களை மாற்ற அவர் தீர்மானிக்கிறார். ஏன் எலியாவை அவர் தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் தேவ ஆவியானவர் எலியாவின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினாலே, எலியாவினுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் எப்பொழுதும் அசைவாடுகிற ஒரு மனிதனாக இந்த எலியா இருந்தபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே வார்த்தை உண்டாகிறது எலியாவுக்கு, நீ போ, சாரிபாத்துக்கு நீ போ, நீ அங்க போ, அங்க நடக்கிறவைகளை நீ பார், அங்க சம்பவிக்கிறவைகளை நீ பார். அனுப்புகிறார். அனுப்பினது போலவே அங்க ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன தீர்மானித்து அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார்களோ அதை காண்கிறார். ஆவியில ஏவப்பட்டு கேட்கிறார், எனக்கு கொஞ்சம், இந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம் 11ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்றால் அது மனிதனால புரிந்து கொள்ள முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு செயலை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது செய்கிறார் என்றால் அது மகத்துவமானவைகளாக இருக்கும். அப்படிதான் இங்கே நடக்கிறது. கேட்கிறார், வரும்போது நீ தண்ணீர் கொண்டு வரும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. அப்பொழுதுதான் இந்த ஸ்திரீ தன்னுடைய மனதில் தீர்மானித்ததை அந்த இடத்துல அறிக்கையாக வைக்கிறாள். சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நம்ம பார்க்கிறோம், இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அந்த ஸ்திரீயை பார்த்து, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வார்த்தை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை உண்டாகிறது. என்ன? கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, மாவு செலவழிந்து போவதும் இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய சனமே, வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தை அப்படி நின்று விட்டதா? வார்த்தை வார்த்தையாக இருந்து விட்டதா? வார்த்தை சொன்னது சொன்னதாகவே இருந்து இல்லை. கீழே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்லது நடக்கிறது. நல்லதை காண்கிறார்கள், நன்றாய் நடக்கிறதை பொழுது பார்க்கிறார்கள். வார்த்தை வந்தால் அங்கே நல்லது நடக்கும் என்பதற்கு இந்த ஒரு வேத பகுதியும் சாட்சியாக இருக்கு. துவக்கத்தில் நம்ம பார்த்தோம், செத்து போக வேண்டும் என்று நினைத்த மக்கள், முடிவு பார்க்கிறோம், நல்லதாய் அது முடிகிறது. வாழ ஆரம்பிக்கிறார்கள், ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்கள், மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறைவாய் இருந்த ஒன்று நிறைவாய் மாறின உடனே வாழ்க்கையை மாறுகிறது, வாழ்க்கையை துவங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகல் வேளையிலும் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு குறைவோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்களானால்,
எந்த குறைவாக இருந்தாலும், வியாபாரம் சரியா நடக்கல, பிள்ளைகளுடைய படிப்பு சரியாய் பிள்ளைகளுக்கு வரல, சரியான ஒரு வேலை அமையல, சரியான ஒரு வருமானம் இல்லை, எல்லாம் ஒரு குறைவு, அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு குறைவாயிருக்கு, அன்றன்று என்னோட காரியங்கள் சந்திக்கப்படுவதற்கு வாழ்க்கையில எல்லாம் குறைவாயிருக்கு. அந்த ஒரு நிலையிலே இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால், இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்லதை நடக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் செய்வாரானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பரலோகத்திற்கு போகும்போது இந்த பூமியில நம்ம எல்லாம் சரியா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, பிரசங்கில வாசிக்கிறோம், கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் அவர் செய்கிறவராய் இருக்கும்போது அந்த நேர்த்தியான அந்த காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள் இந்த பூமியிலே அனுபவிக்காமல் குறைவுள்ளவர்களாக பலவிதமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்து பரலோகத்திற்கு போகணும்னு நினைச்சா போக முடியாதாம். இந்த பூமியில எல்லாம் சரியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமாம், எல்லாம் கரெக்டா இருக்கணுமா. இப்ப பாருங்க, கடன் வாங்கி இருந்தா கூட இந்த கடனை வைத்து கொண்டு பரலோகம் செல்ல முடியாதாம். அப்ப இந்த பூமியில நாம் குறைவுள்ளவர்களாக நாம் இருந்தோம்னா எப்படி நாம் பரலோகத்துல அந்த நிறைவை நாம் அனுபவிக்க முடியும்? அப்ப இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆகவேதான் ஆதி ஆகமத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அவர் நமக்காக இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார், எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க. ஆனால் காலங்கள் போக போக உலகம் எல்லாவற்றையும் பாவத்திற்குள்ளாக ஆக்கிவிட்டது. அப்படியானால் உலகத்தில் வாழுகிற காலங்களில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமானது எது, கர்த்தருக்கு பிரியமானது எது, எது நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்மைக்கும் உரியது என்று அறிந்து அவைகளை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஆண்டு கொண்டு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லாம் நிறைவாயிருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப குறைவை தேவன் மாற்றுகிறார். அப்போ ஒரு தேவ மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த இடத்துல வார்த்தையை கொண்டு வந்து அந்த இடத்துல நல்லதான ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு காரியத்தை அந்த இடத்துல நிறைவேற்ற முடிகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த பகல் வேளை கர்த்தர் செய்ய அவர் உண்மை உள்ளவர், விசுவாசியுங்க, அது அப்படியே உங்களுக்கு ஆகும். இவ்வளவு நாட்களாக குறைவாக இருந்தவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். பிரைஸ் காட். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படி ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 2 Kings chapter 4 verses 8 onwards. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எலிசாவை குறித்தும் சுனமியாலை குறித்தும் நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக தான் இந்த இடத்துல நமக்கு பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் கேட்டவைகள் தான். ஆகவே நான் சுருக்கமாக இதில் நடந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களை நான் ஜெபத்தில் நான் நடத்த நான் விரும்புகிறேன். இங்கே சுனேமியாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது கனம் பொருந்திய ஸ்திரீ என்று. the honorable woman, கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்போ அந்த ஸ்திரீ இருக்கிற இடத்துல ஒரு கனம் அந்த ஸ்திரீக்கு இருக்கு. ஆனால் அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இல்லாமல் இருக்கு. இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஸ்திரீ வாழுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த இல்லை என்கிற ஒரு காரியம் வேதத்தில் நீங்கள் கீழே அப்படியே நீங்கள் வாசித்து வருவீர்களானால்
வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீக்கு என்ன இல்லையாம்? ஆமா, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. இன்றைக்கும் கூட ஜெப நேரத்தில் போதகர்கள் அவர்கள் நம்மை அழகாய் ஜெபத்தில் நடத்தும் போது கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு விண்ணப்பத்தை சொல்லி ஜெபித்த பிறகு இன்னொரு விண்ணப்பத்தையும் சேர்த்து ஜெபிக்க வைத்தார்கள். என்ன? பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கும்படியாக. இப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சபையிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே அவர் வார்த்தையை கொண்டு வருகிறார் என்றால் அதற்கு முன்னதாகவே அந்த காரியத்திற்காக ஜெபிக்கவும் கர்த்தர் அதை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்திரீ பிள்ளை இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை காலங்கள் என்று சொல்லப்படல, எத்தனை வருடங்கள் என்று சொல்லப்படல, ஆனால் பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, தேவ மனிதனை கனப்படுத்துகிற, தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிற, தேவ மனிதனுக்கு செய்ய வேண்டிய சகல உபகாரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, ஆனால் வாழ்க்கையில இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு உலகம் எதை பார்க்குமோ அது இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உலகம் எதை பார்த்து பேசுமோ இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பம் கணவன் மனைவி ஆன பிறகு அந்த குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்றால், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும், உலகம் என்ன பேசும் என்று. வேதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து வசனம் எப்படி சொல்லுது? சக்காலத்தி என்று சொல்லப்படுது. அப்படிதானேங்க சொல்லுது? அன்னாளுடைய சக்காலத்தி, அன்னாளை எப்பொழுதும், ஆமா தான் உலகம். பிள்ளை இல்லை என்றால் ஒரு வேதனை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இங்கே இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை கர்த்தர் காண்கிறார். பிள்ளை இல்லை என்கிற ஒரு விஷயம் தேவனுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ சொல்லுகிறதை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த இடத்துல அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் அப்படின்னா என்ன? எலிசா அவ்வப்போது இந்த இடத்திற்கு பயணப்படுகிற ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டார். பயணப்படுகிறது மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல தங்கி போஜனம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அப்ப இது பல முறை நடந்திருந்தாலும் இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னா, பிள்ளை இல்லை என்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் எலிசாவுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அப்ப அந்த ஒரு காரியத்தை எலிசாவுக்குள்ளாக கொண்டு வர காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் எலிசாவின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தபடியினாலே கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை இந்த தேவ மனுஷனுக்குள்ளாக கர்த்தர் வைக்கிறார். இப்ப நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கிறீங்கன்னா அதை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். ஆனால் அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை எப்படி ஆகிலும் அது உங்களுடைய மனதில் இருக்கும்படியாக கர்த்தர் வைப்பார், அதை கொண்டு வருவார். இப்ப பிள்ளை இல்லை என்கிற ஒரு குடும்பத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? எனக்கு பிள்ளை இல்லைங்க, பிள்ளை இல்லை. எடுத்த உடனே அவங்களுக்கு வருகிற வார்த்தை எனக்கு பிள்ளை இல்லை. ஏன்னா அது மனதிலே அதை கர்த்தர் வைக்கிறார். ஏன் அதை வைக்கிறார் தெரியுங்களா? அது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள்
அவர் தம்முடைய வார்த்தையை அதை உறுதிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அதை நல்லதாக அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறபடியினால் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில அதை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல எலிசாவை நாம பார்க்கிறோம். இல்லை என்கிற ஒரு விஷயத்தை குறித்த ஒரு காரியத்தை எலிசாவுக்குள்ளாக கர்த்தர் வைக்கிறார். தேவ ஆவியானவர் எலிசாவின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினாலே பல முறை பயணப்பட்டு அந்த இடத்துல அந்த வீட்டில் இருந்தாலும் இந்த முறை எலிசாவுக்குள்ளாக கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். நடந்தது என்ன தெரியுங்களா? எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி சுனியமியாலை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அப்படி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீங்க கீழே அப்படியே நீங்கள் வாசித்து கொண்டு வரும் பொழுது 16ஆம் வசனத்தில் நீங்கள் வருவீர்களானால், யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையே? அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அதற்கு அவன், தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருகிறார், வார்த்தையை உண்டு பண்ணுகிறார், வார்த்தையை உருவாக்குகிறார். அந்த இடத்துல வார்த்தை வருகிறது. என்ன சொல்லுகிறார்? ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். வார்த்தை வருகிறது, வார்த்தை வருகிறது. எலிசாவுக்கு நன்றாய் தெரியும், இந்த ஒரு காரியத்தை எனக்குள்ளாக கர்த்தர் வைக்கிறார் என்றால் ஒரு வார்த்தையை அந்த ஸ்திரீயினிடத்தில் சொல்லும்படி கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார் என்று. ஆகவே எலிசா விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை அந்த இடத்துல வைக்கிறார். வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு உற்பத்தி, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். வார்த்தை வந்த பிறகு அது வார்த்தையாக இருந்து விட்டதா? வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தை மறைந்து விட்டதா? அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அது சொன்னதாகவே இருந்து விட்டதா? இல்லை. கீழே அடுத்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்ப கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இல்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததானே இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு நல்லது ஒரு விஷயம், நல்லது ஒரு காரியம் குடும்பத்தில் நடக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் அந்த ஸ்திரீ கண்ணீரோடு கூட இருந்திருப்பார், வேதனையோடு கூட இருந்திருப்பார். யோசித்து பாருங்க, அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்தார். இல்லை என்கிற அந்த நாட்கள் போதும், இல்லை என்கிற இந்த சூழ்நிலை போதும், இல்லை என்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாய், இனி அப்படி அல்ல, ஒரு தொடக்கத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் கொடுத்து நல்லதாய் கர்த்தர் அதை மாற்றுகிறார். சொன்னபடியே உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். இல்லை என்று முடிவுக்கு வந்த அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையிலே ஸ்திரீ பொழுது பிள்ளையை பார்க்கும் பொழுது, குமாரனை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு சந்தோஷம், எத்தனை ஒரு பூரிப்பு. எஸ், இன்றைக்கும் இந்த பகல் வேளையிலே இல்லை என்கிற ஒரு நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். பிராண உற்பத்தி கால திட்டத்திலே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை உங்களுக்கு நிறைவேற்ற, இந்த நல்லதை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்தந்த காலங்களிலே நேர்த்தியா செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில இல்லை என்று வந்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி, வேலை இல்லை, பிள்ளை இல்லை, படிப்பு இல்லை, வருமானம் இல்லை, எதிர்காலம் இல்லை, சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லை,
இல்லை 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 என்று எது உங்களோட வாழ்க்கையில இல்லை என்று வந்திருக்கிறீர்களோ, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எஸ், இன்றைக்கு இல்லை என்று இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த சுனியமையாலை போல ஒரு வாழ்க்கை நீங்கள் இல்லை என்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் இந்த வேளையில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறது. எதற்கென்றால், அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாய் அதை முடிய பண்ணும்படி, அது நன்றாய் இருக்கும்படி, இல்லை என்கிற ஒரு விஷயத்தை அதை மாற்றும்படியாக அவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமென் என்று எடுத்துக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. கூடும், எல்லாம் அவரால் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இங்கே இந்த ஸ்திரீயை கண் நோக்கினவர், இந்த ஸ்திரீக்கு இல்லை என்கிற ஒரு விஷயத்தை அறிந்த தேவனாகிய கர்த்தர், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அனுப்பி வார்த்தையை கொடுத்து அதை நல்லதாய் மாற்ற முடியுமானால், இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே இல்லை என்கிற உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு நிலைக்கு, வழிக்கு, வாழ்க்கைக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், வெறுமையான அந்த வாழ்க்கை, குறைவான அந்த வாழ்க்கை, இல்லை என்கின்ற அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை மாறி ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சம்பூர்ணமான, ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை நீங்கள் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜனம் நீங்கள் வாழ வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில் வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர், வெறுமையை மாற்றுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர், குறைவை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், இல்லை என்கிற சூழ்நிலை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற நினைவு மாத்திரம் உங்களுக்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொண்டு அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் போதும், மீது எல்லாம் தானாய் அது நடக்கும். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு வினாடி கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துங்க, பார்க்கலாம். எஸ், நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார்.